Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.1ல் 7ஆம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்கு? 2x³ + 6x² - 5x + 8 உடன் எந்த பல்லுறுப்புக்கோவையை கூட்ட 3x³ - 2x² + 6x + 15 கிடைக்கும்? இந்த கோவையோட இதோட எந்த பல்லுறுப்புக்கோவையை கூட்டினோம்னா அந்த பல்லுறுப்புக்கோவை எதுன்னு நமக்கு தெரியாது. அதை நம்ம ஜென்ரலாக என்னன்னு வச்சுக்கிறலாம், ax, இது கியூப் இருக்கனால ax³ + bx², ஓகே, + cx + dன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த பல்லுறுப்புக்கோவையை கூட்டுறதுன்னு தெரியல, கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்கணுமா, 3x³ - 2x² + 6x + 15 கிடைக்கும். ஸோ இந்த பல்லுறுப்புக்கோவை வேணும்னா இது எங்கிட்டு அப்படியே கொடு, இது எனக்கு வேணும், இதோட எதை கூட்டினா இது கிடைக்கும் கேட்கும். ஸோ இந்த பல்லுறுப்புக்கோவை இங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிறோம், நமக்கு தெரியல. இது அப்படியே இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும், ஹோல் டேர்மும் மைனஸ் ஆயிரும். மைனஸ் 2x³ + 6x² - 5x + 8. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 8ஓட எதை கூட்டினோம்னா 10 கிடைக்கும்ன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம், எக்ஸ் இங்கிட்ட வச்சுக்கிட்டேன்னா 10, இந்த 8 இங்கிட்டு வந்து -8 ஆகி, ஸோ 2 ஆயிடும். ஸோ 8ஓட 2 கூட்டினா தான் 10 கிடைக்கும். அப்போ கழிக்க வார்த்தை எதை கூட்ட உடன் எந்த பல்லுறுப்புக்கோவையை கூட்ட அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி காமி செய்வோமா. மைனஸுங்க ஹோல் டேர்ம் சேஞ்ச் ஆகும், பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆகும். ஓகேவா, இப்போ லைக் டேர்ம்ஸாக கலெக்ட் பண்ணும். 3x³ - 2x³ என்ன ஆயிரும், 3 - 2 1 ஆயிரும். அடுத்து -2x² - 6x², இதுவும் இதுவும் x² டேர்ம் சேம் சைன். அடுத்து இது ரெண்டும் 6x + 5x 11x லைக் டேர்ம். அடுத்து இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் +15 -8 +7 லைக் டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட். அப்போ இதோட இதை கூட்டினோம்னா நமக்கு இந்த கோவை கிடைக்கும். அவ்வளோதான், இந்த பல்லுறுப்புக்கோவையை கூட்ட இது கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஓகே, இப்படி எடுத்து எழுதுவோமா. 2x³ + 6x² - 5x + 8 உடன் x³ - 8x² + 11x + 7 கூட்ட என்ன கிடைக்கும், 3x³ - 2x² + 6x + 15 கிடைக்கும் அப்படின்னு ஆன்சர் எடுத்து எழுதிடும். ஓகே.